கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. ஆண்டவர் நம்மை சந்தித்து ரட்சித்து மந்தையாகிய அவருடைய சபையில் சேர்த்து நம்மை நடத்துகிறார். தேவன் நம்மை நடத்த ஆரம்பிக்கும் பொழுது வேத வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியின் மூலமாகவும் ஆவியானோர் மூலமாகவும் இன்னும் சில சாட்சிகள் மூலமாகவும் சில சூழ்நிலைகள் மூலமாகவும் நம்மை அவருக்குள்ளே நடத்தி கொண்டு வந்து கொண்டே இருப்பார். தேவன் நம்மை நடத்தும் பொழுது நம்ம அதுக்காக அவரோடு கூட இணைந்து ஒபே பண்ணி அப்படியே நடக்க ஆரம்பிக்கணும். அநேகர் ஆண்டு நம்மிடத்தில் போராடும் பொழுது நாம் அதற்கு விட்டு கொடுக்காமல் நாம அப்படியே என்ன செய்வோம், அப்படியே நின்று கொண்டே இருப்போம். இது ரொம்ப டேஞ்சர். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்துக்காகவே சிருஷ்டித்தார், ஒரு நோக்கத்துக்காகவே பிரித்தெடுத்தார், ஒரு நோக்கத்திற்காகவே அபிஷேகித்தார். குறிப்பாக ஒரு நோக்கத்திற்காகத்தான் ஒரு குடும்பத்திலே நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம். ஒரு நோக்கத்திற்காகத்தான் ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஏசப்பாவுக்கு பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றெடுத்தேன்னு சொல்றார். அப்போ நம்மை தெரிந்து கொண்ட, பிரித்தெடுத்த, இந்த உலகத்திலே சிருஷ்டித்த, அபிஷேகித்த அந்த நோக்கத்துக்காக தேவன் நம்மை உந்துவார். நீ என்கிட்ட வா, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, பைபிள் படி, சத்தியத்தை கேளு, கொஞ்சம் டைம் ஆண்டவர் எனக்குன்னு கொடு, ரொம்ப உலகத்துக்குள்ளே போகாத, கொஞ்சம் கட் பண்ணு, கொஞ்சம் உலகத்தில் உள்ள மாயைகளை விடு, எல்லாரும் போல நடக்கணும்னு நினைக்காத, இந்த வயசில் நம்ம ஜாலியாக இருக்காம இது எப்போ இருக்குன்னு நினைக்காத, நீ வா என்னிடத்தில் வா, உனக்கு எல்லாம் இருக்குன்னு லீட் பண்ணுவார். ஆண்டவர் நம்மை லீட் பண்ணும்போது நம்ம அதற்கு ஒபே பண்ணலைன்னா அது சிக்கலாக மாறும். எனக்கு இந்த காரியத்தை ஆவியானவர் சொன்னாலாம் சொல்கிறேன். நிறைய பேர் இன்றைக்கு புதிதாக இந்த சபைக்கு வந்திருப்பது மட்டும் இல்லை, பலர் பல விதத்தில் நீங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கலாம். இதுக்கு முன்னாலேயே பல வழிகளில், பல இடங்களில், பல ஊழியர்கள் வழியாய் ஆண்டவர் போராடினார் உங்களை அவருக்குள்ளே கொண்டு வருவதற்கு. நிறைய பேர் சரியாக ஒப்பு கொடுக்காம உங்களுக்கு பிடித்த பாதையில் போயிட்டு நொறுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, காயப்படுத்தப்பட்டு, இப்போ உங்களுக்கு விடுதலை வேணும் மீண்டும் ஏன்னா அந்த கர்த்தர் கைவிட்டனால உண்டான பாதிப்புகள், அதில் சுகம் என்ன ஆண்டவரை தேடிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிங்க. அது மிகுந்த மேன்மையை உங்களுக்கு கொண்டு வரும். பாருங்கள், பைபிள் ஒரு வசனம் இருக்குது. எரேமியாவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியா 2:6 வாசிக்கும் போது, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். இந்த உலகம் மாயையை பின்பற்றி, மாயை, இந்த உலகத்தின் காரியம், உலகத்தின் வேலை, உலகத்தின் படிப்பு, உலகத்தின் ஆடை, உலகத்தின் அலங்காரம், உலக நண்பர்கள், உலகத்தில் உள்ள பணம், பதவி, பெருமை, இதையே அந்த மாயை, இதெல்லாம் ஒரு மாயை என்கிறதை புரிய, அதையே பிடித்து அதையே பற்றி கொண்டு போகும்போது தேவ கிருபை விலகியர். நிறைய பேர் அந்த கிருபையை போக்கடிக்கிறார்கள். தேவ கிருபையை போக்கடிக்கிறார். நான் கேட்குறேன், நீங்கள் ஏன் அந்த உலகத்திலோட மாயை பின்பற்றி போகிறீங்க? என்னிடத்துல என்ன அநியாயம் இருக்குது? அப்பா அம்மாவிட்ட என்ன அநியாயம் இருக்குது? நான் உங்களை பெற்று வளர்த்து ஆதரிக்கிறேன், என்னிடத்துல என்ன அநியாயத்தை நீங்கள் கண்டீங்க அப்படின்னு கேட்குறார்.
எரேமியாவின் புஸ்தகம் 2:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதுனால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டு போகும் காலத்தில் உன்னை அவர் நடத்தி கொண்டே வருகிறார். ஆனா நீ அவரை விட்டு போகிற, அவரை விட்டு விலகிற, அவர் உன்னை நடத்துறார், நீ விலகி விலகி போற. அதனால இதை நேரிட பண்ண என்ன நேரிட்டு இருக்கு? அதே அதிகாரத்தில் அதுக்கு முந்தின வசனம் 14 வாசிக்கும்போது தெரியும். 14 வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? பாலசிங்கங்கள் அவன் மேல் கெர்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன, அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டரிக்கப்பட்டன. நோப் தகபனேஸ் என்னும் பட்டணங்களின் புத்திரன் உச்சந்தலையை நொறுக்கினார்கள். ஏன்? பிசாசு உன்னிடத்தில் எப்பொழுதும் போராடுகிறது. உன் தலையில் எப்பொழுதும் வலி, கையிலே வலி, காலில் வலி, எப்பொழுதுமே உனக்கு போராட்டம். பாலசிங்கம், வலு சர்ப்பம் எல்லாம் அசுத்தாவிகளை பைபிள் சுட்டி காட்டுது ஓமையாக. ஏன் உன் தலையை உச்சந்தலையை நொறுக்குகிறது? ஏன் உன் குடும்பத்தை வாதிக்கிறது? ஏன் உன்னை அழிக்கிறது? அது மட்டுமல்ல, உன் பட்டணங்கள்லாம் ஏன் பாழாய் போகுது? உன் பட்டணங்கள்லாம் ஏன் பாழா போகுது? உன் குடும்பம் ஏன் பாழா போகுது? நான் உன்னை நடத்தி கொண்டு வரும் காலத்தில் நான் உன்னை நடத்த ஆரம்பித்தேன் கையை பிடிச்சி. ஒரு குழந்தையை போல எப்ராஹிமே உன்னை நான் கையை பிடித்து நடக்க பழக்குவித்தேன், நடத்தி கொண்டே வந்தேன். நீயோ உன் இஷ்டப்படி என்னை விட்டு விலகினா தான் உனக்கு எல்லாம் செய்ய முடியும். இளைய குமாரன் தகப்பனோடு இருக்கிறது வரையில் அவன் இஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ண முடியலை. அவன் ஒரு ஐடியா பண்ணினான். அப்பாட்டே பணத்தை வாங்கணும், சொத்தை வாங்கணும், பிரித்து வாங்கணும். ஆனால் தூரமாக போகணும், பக்கத்தில் கூட தூரமாக போகணும். அப்போ தான் இஷ்டத்துக்கு வாழ முடியும். அவன் வீட்டுக்குள்ளே வச்சு அவன் வேசித்தனம் பண்ண முடியாது. அப்பா கூட இருக்கும்போது அவன் இஷ்டத்துக்கு அந்த காற்று செய்ய முடியாது, குடிச்சு அவன் உருள முடியாது. அதனால் அவன் சொல்ல, நான் தூர இடத்துக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன், தூர இடத்துக்கு படிக்க போகிறேன், தூரம் எங்கேயா போகிறேன் அப்படின்னு தூரத்தில் போய் இஷ்டத்துக்கு வளர்ந்தான். அப்போ விட்டு தூரம் முடிவு பரிதாபம். அப்போ தேவன் நடத்தி கொண்டு வரும் பொழுது அப்படியே சாடுறது. கர்த்தர் அப்படியே நம்மை ரட்சித்து அப்படியே அபிஷேகத்தை அப்படியே கொண்டு வந்து வளர செய்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவருக்குள்ளே ஜெபிக்க பழக்கி, வேதத்தை வாசிக்க பழக்கி, தரிசனத்தை கொடுத்து, சொப்பனத்தை கொடுத்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து பேசி, பிள்ளைகளை குறித்து பேசி, அடுத்து என்ன நடக்க போகுது, எப்படி நீ இதை பண்ணணும், உன்னோட சித்தம் என்ன, உன் குடும்பத்தை என்ன வச்சுருக்கேன், உனக்கு சபையில் பங்கென்ன, ஊழியத்தில் பங்கென்ன, இதெல்லாம் பேச ஆரம்பிப்பார். உள்ள வர 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 பேசி நடத்த ஆரம்பிப்பார். நம்ம அதெல்லாம் காதிலே வாங்க மாட்டோம். ஒரு வசனத்தை கூட சொல்லிட்டு ஜெபிக்க போகிறோம் உங்களுக்காக. பாருங்கள், எரேமியா 2வது அதிகாரம் அந்த 19வது வசனம். எரேமியா 2:19. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனையின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பகுதி பாருங்க, அது நோட் பண்ணிடுங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றிய பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும். பார்த்தீங்களா? நீ கர்த்தரை விடுகிற, அவரை குறித்த பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பான்னு சொல்றார். எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள். நீ என்ன விட்டு விடியதையும், என்னை விட்டு தூரமா போறதையும், என்ன குறித்த பயம் இல்லாததும் உனக்கு என்ன வரப்போதான், அது ஒரு பொல்லாப்பான காரியம். அது எவ்வளவு பெரிய கசப்பான காரியம். கசப்பா அது கர்த்தரை விட்டு விலகியது, கர்த்தரை விட்டு விலகி பொல்லாப்பு, அது ஒரு கசப்பு. கசப்பான அனுபவத்தில் போறோம், கர்த்தரை விட்டு தூர போறது என்று உணர்ந்து கொள். உணர்வுள்ள இருதயம் என்று சில கர்த்தரை ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை விட்டு தூரமா போறது இனிப்பு கிடையாதுங்க, கசப்பு. ஒரு மனிதன் ஆண்டவரை அறிந்து பாவத்துட்டு மனம் திரும்பி மொழி ஞானஸ்தானம் பெற்று தேவனுக்காக வாழ ஆரம்பித்த பிறகு தேவன் நடத்த ஆரம்பிப்பார். அவருடைய சித்தம் அங்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த மனிதன் மனுஷி சுய லாபத்திற்காய், உலகத்திற்காய், பேருக்காய், புகழுக்காய், பதவிக்காய், பணாசைக்காய்,
மாயை பின்பற்றி தேவனை விட்டு போகும்போது தேவன் அதை பொல்லாப்பாய் பார்க்கிறார். அது அவருடைய வாழ்க்கையில் கசப்பை கொண்டு வரும் என்று அவர் பார்க்கிறார். கசப்பு, கசந்தமாரா, தண்ணி குடிக்க முடியல, கசப்பு. தேவன் ஒரு மரத்துண்டை அதில் எடுத்து போட சொன்ன பிறகுதான் அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது. சிலுவை நாதராம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் நமக்கு உண்டான அந்த இரத்தத்தின் வல்லமை, அந்த தழும்புகள் நம்ம வாழ்க்கையில வருகிறது வரையிலும் கசப்பு மதுரமா மாறாது. எப்படி கசந்த மாறா மதுரமாய் மாறுவதற்கு ஒரு மரத்துண்டு எப்படி பயன்பட்டதோ, ஒரு மரக்கிளை மரத்துண்டு, அதே போல இயேசு வானத்துக்கு பூமிக்கு நடுவாக மரத்தில் தொங்கினார். அதனால் சாபம் முறிகிறது, பாவம் அழிகிறது, வியாதி விலகிறது, நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதில் நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. ஏன் கசப்பு வாழ்க்கையில? கசப்பான அனுபவங்கள், கசப்பு கலந்த காடி இயேசு குடித்தார் நமக்காக. அதே போல கசப்பு ஏன் நமக்கு வருகிறது? இப்ப எந்த நிலையில் இருக்கிறீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க ஆண்டவர் அறிஞ்சு? எத்தனை சபைகளுக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க. இந்த சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுது? சிலர் ஊழியமும் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்க, தொழில் பண்றீங்க, எல்லாம் தெரியுது. ஆனா தேவன் உங்களை நடத்தி கொண்டு போற பாதையில போகிறீங்களா? கர்த்தர் உங்களை லீட் பண்ற பாதையில போறீங்களா, விலகிறீங்களா? ரெண்டு காரியம் அவர் சொல்லாது. பொல்லாப்பு, கசப்பான அனுபவம் உணர்ந்துகொள், அதை உணர்ந்துகொள். சேனையில் கர்த்தர் சொல்றார், அதை நீ உணர்ந்துகொள். இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க. என்னை விட்டு தூரமாய் போவதற்கு, மாயை பின்பற்றி போவதற்கு என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? மாயை உலகம். அழகை கண்டோ, பணத்தை கண்டோ, பொருளை கண்டோ, வீட்டை கண்டோ, சொத்தை கண்டோ போகாது. கொஞ்ச நாள் தான் வாழ்க்கை. வாழ்க்கையை கர்த்தர் கைவிட்டுட்டார்னா, கண்ணை மூடிட்டார்னா அவ்வளவுதான். இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது பிதாவாகி தேவன் இமைப்பொழுது கைவிட்டார், கண்ணை மூடினார், எடுத்தார். ஏன்னா அவர் சிலுவைக்கு போகணும், அதனால தான் அடிக்க முடிஞ்சிச்சு சிலுவையில் அவரை. இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் மன உருக்கத்தினால உன்னை மறுபடியும் சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்றார். அவர் கைவிட்டுட்டாருன்னு அவ்வளோதான். ஒரு வண்டியை ஓட்டிட்டு போகும்போது டிரைவர் ஒரு நொடி பொழுதாங்க ஆக்சிடென்ட். நைட்டெல்லாம் பெரிய பெரிய ஆக்சிடென்ட் நடக்குதில்ல, அதெல்லாம் தூக்கத்தில் வர்றது மேக்சிமம். ஒரு நொடி பொழுது தூங்காமல் வண்டி ஓட்டுவாங்க டிரைவர்ஸ். சிலரெல்லாம் அந்த நைட்டு 1 மணி 2 மணி 3 மணிக்கெல்லாம் கண்ணு டக்குன்னு தட்டி முழிக்கும். அதே போல தான் கண்ணு மூடி தரைக்க நேரம் தான். கர்த்தர் கண்ணை மூடினா அவர் மூடியாச்சு, அவ்வளோதான், என்ன நடந்துட்டு போட்டுன்னு மூடி விட்டுட்டாருன்னா அப்படின்னு சுனாமி வந்த மாதிரி இருக்கும், பூமி எரிச்சு வந்த மாதிரி இருக்கும், புயல் அடித்த மாதிரி இருக்கும், எல்லாம் உடஞ்சி கிடைக்க மாதிரி இருக்கும். என்னெல்லாமோ நடந்த உலகத்தில் எவ்வளோ ஆபத்துகள் நெருக்க வந்து அப்படி ஒரு அலறல் கேட்குற மாதிரி வாழ்க்கை போயிடும். அதில் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. புருஷன் ரட்சிக்கப்படலை, அவன் வரையில, அவன் குடிச்சியான், இவன் குடிச்சியான், அவன் வரையில, அதெல்லாம் வரட்டு. நம்ம எப்படி இருக்கணும் முதல்ல பார்ப்போம். இப்போ நம்ம பிரச்சனை அதுதான், அவன் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இவன் வந்து நல்லா இருக்கும், பிள்ளை வந்து நல்லா, அவங்க இருக்கட்டும். நம்ம முதல்ல வண்டி கரெக்டாக போகுதான்னு பார்ப்போம். தூங்க வண்டி வட்டி அவன் நம்ம கரெக்டாக ரோட்டில் டிரைவராக போயிட்டு இருக்கணும். இப்போ நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தும். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிடம் எளிமைந்து ஜெபம் பண்ணுவோம்மா. இது ஜெபம் பண்ணுவதை காட்டிலும் மேலா ஒப்பு கொடுத்தல் தான். சில காரியத்துக்கு ஜெபிக்கணும், ஒப்பு கொடுத்த பிறகு ஜெபிக்கணும். சில காரியம் ஒப்பு கொடுத்ததுலேயே போகிறோம். அதில் ஒரு நிமிஷம் ஆண்டவரே, நாங்கள் மாயை பின்பற்றி உம்மை விட்டு தூரமாக போயிட்டு இருக்கிறோமா? நீங்கள் நடத்தி கொண்டு வருகிற காலத்தில் உம்மை விட்டு விலகி போகிறோமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு, கர்த்தரை விட்டு விட்டு உம்மை குறித்த பயம் இல்லாமல் வாழ்கிறோமா? அதனால எங்களுக்கு பொல்லாப்பும் கசப்பும் வந்திருக்குதாப்பா. கடந்த காலங்களில் நாங்கள் அப்படி உம்மை விட்டு தூரமாக போன அனுபவம் ஏதாவது எங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்குதா? நாங்கள் அடிக்கடி தூரமாக போயிட்டு தான் வர்றோமா ஆண்டவரே? விழுந்து விழுந்து எழும்புறோமா? இல்லை நாங்கள் போகிற ட்ராக் மாறி தான் போயிட்டு இருக்குதா? எங்களுக்கு நல்லா தெரியுது இந்த பாதையில் நாங்கள் போக வேண்டியவங்க அல்ல, நாங்கள் ஏதோ தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பாதையில் போகிறேங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு இப்போ இருக்குதா? இங்கே ஏசப்பட்ட கேளுங்க. ஆண்டவரே, இனி நாங்கள் உம்மை விட்டு போக மாட்டோம், நாங்கள் இனி உம்மை விட்டு போக மாட்டோம். எங்களுக்கு பொல்லாப்பு வேண்டாம், எங்கள் வாழ்க்கையில் கசப்பான அனுபவம் வேண்டாண்டாடி. நீங்கள் எப்படி எங்களை நடத்துறீங்களோ, எப்படி எங்களை கொண்டு போறீங்களோ அதே பாதையில் நான் பிரயாணம் பண்ணுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஒப்பு கொடுங்க சிஸ்டர், பிரதர். பிடிச்சு நிற்காதீங்க, பிடிச்சு நிற்காதீங்க, மாயையை பிடிச்சு நிற்காதீங்க.
நான் ஆண்டவருக்குள்ள வந்தா நான் ட்ரெஸ்ஸை விட வேண்டியது இருக்கும், பொட்டை விட வேண்டியது இருக்கும், பூவை விட வேண்டியது இருக்கும், என்னுடைய பேச்சை விட வேண்டியது இருக்கும், நண்பர்களை விட வேண்டியது இருக்கும். அப்படி நீங்களா யோசிக்காதீங்க. அது ஆவியானவர் உங்களை லீட் பண்ணுவார். சில காரியத்தை விட்டுதான் ஆகணும், சில நண்பர்களை விட்டுதான் ஆகணும், சில கூட்டுக்கட்டுகளை விட்டுதான் ஆகணும், சில வழியை விட்டுதான் ஆகணும், சில பழக்க வழக்கத்தை விட்டுதான் ஆகணும், சில ட்ரெஸ்ஸிங்கை விட்டுதான் ஆகணும், சில பேச்சை விட்டுதான் ஆகணும். அது கர்த்தர் போராடுவார். விட்டு வா, வெளியே வா, என் கூட வா, நான் உன்னை பரிசுத்தவான் கூட்டத்தில் சேர்க்கிறேன், ஜெபிக்கிற கூட்டத்தில் சேர்க்கிறேன், என் சித்தம் செய்கிற கூட்டத்தில் சேர்க்கிறேன், எனக்கு ஊழியம் செய்கிற கூட்டத்தில் சேர்க்கிறேன், உன் ஜெபத் பரலோகத்தில் வந்து எட்டி இந்த பூமியை ஆசீர்வதிக்கிற ஒரு கூட்டத்தில் உன்னை சேர்க்கிறேன், நீ கூப்பிடும் போதே பதில் கொடுக்கிற ஒரு கூட்டத்தில் உன்னை நான் சேர்க்கிறேன். நன்றி அப்பா. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, கடந்த காலத்தை மறந்துரு. மகனே, கடந்த காலத்தை மற. இனி உன் வாழ்க்கை என்னுடைய சித்தத்தின்படி இருக்கட்டும். நான் நடத்தி கொண்டு போகிற பாதையில் நீ வா. என்னை விட்டு தூரமா போயிடாத. நீ வா, நான் உன்னை அதிசயமா நடத்துவேன், பொல்லாப்பு இல்லாம நடத்துவேன், கசப்பில்லாம நடத்துவேன், உன் வாழ்க்கையை மேன்மையாக வைப்பேன். நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. இவ்வளவு பேரும் ஆலயத்தில், இணையத்தில், டிவியில் இருந்த அனைவருமே ஆண்டவர் இனி உம்மை விட்டு இவர்கள் விலகி போகாம தேவனுடைய சித்தத்துக்கே ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தையே செய்து இந்த பூமிக்கு இவங்கள் உப்பாய் வெளிச்சமாக இருக்கணும். இவர்கள் திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.